சிவபெருமான வணங்குதல். சில பேர் சிவபெருமான வணங்காமல் இருக்கிறாங்க. சில பேருக்கு என்னன்னே தெரியவில்லை, அப்படியே தங்களோட வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கையில் ஒருவேளை நம்மளுக்கு சிவபெருமான பற்றின ஒரு அறிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயமான ஒரு விஷயம், ரொம்ப அச்சப்பட வேண்டிய விஷயம். ஒருவேளை சிவபெருமான பற்றின புரிதல் நமக்கு இல்லாம இருந்திருந்ததுன்னா, இந்த இந்திரியங்கள்னு சொல்லக்கூடியது 5 பொறிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு கட்டுப்பட்டே இருந்திருந்திருப்போம். கண்ணு பார்க்கறதெல்லாம் உண்மை நம்பும். பார்த்து ஒரு பொருள் அழகா இருக்கு அப்படின்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னா மனசை அதை கட்டுப்படுத்தி ஆமா அடையணும் அப்படின்னு அதை ஊக்குவிக்குது அப்படிங்கும்போது அதை பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், அது ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்னே தோணும். ஒரு மனம் நல்ல சுவை, அது போலவே மனம் அப்படிங்கிற விஷயத்த மூக்கு உணர்ந்துருச்சுன்னா திருப்பி அந்த பொருள் பின்னாடியே போக வச்சிரும். இந்த மாதிரி இந்த 5 பொறிகள் இருக்கு இல்லைங்களா, இதுல வசப்படுத்தி விடும் நம்மை. 5 பொறிகள் இந்த நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அற்புத சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்ளாதபடி கட்டி போட்டுரும். இதுதான் உண்மை. அது பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கும், அது கேட்கறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கும், அது சுவைக்கிறதெல்லாம் அருமையான சுவைன்னு நினைக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம் உணராத ஒரு சுவை இருக்கிறது. அதை உணர வேண்டும் அப்படின்னா இந்த 5 பொறிகள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அது எப்ப கட்டுப்படும் அப்படின்னா, சிவபெருமானை பற்றின புரிதல் நமக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா அது அந்த 5 பொறிகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த இந்திரியங்கள் யாவும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அப்படி வந்தா மட்டும்தான் அந்த உணர்தல் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்குமே தவிர